திருக்கோவிலில் வேண்டுதல்களை முடித்துவிட்டு திருமணத்திற்காக காத்திருக்கும் திருமண தம்பதிகளுக்கு இந்த கோவில் நிர்வாகமே திருமணத்தை செய்து வைப்பதாக முடிவெடுக்கப்பட்டு அந்த திருமண தம்பதிகளுக்கு நம்ம ஊர் பிரசிடென்ட் கேசவன் ஐயா அவர்கள் சீர்வரிசை செய்வதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். நம் ஊர் மக்கள் அனைவரும் விழாவை சிறப்பித்து தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்த்தி, அந்த ஜோசியர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சுடி. இனிமே நம்ம மௌன விரதம் இருக்க வேணாம், நல்லா பேசலாம். ஏண்டி, இவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படிதான் தெரியுது பார்த்தா. ஆமாமா, பெருசா ஏதோ கல்யாண சீர்வரிசை அது இதுன்னு சொல்றாங்களே, அப்ப கல்யாணம் நடக்கும் போல. இங்க பாருடி, எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த சண்மதிக்கும் கார்த்திக்குக்கும் மட்டும் கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படி மட்டும் கல்யாணம் நடந்தது, நடுவுல பூந்து என்ன ஆனாலும் சரி கல்யாணத்தை நிறுத்தாம விடவே மாட்டேன். ஆனா உன்னை பாத்தியா, கல்யாணம்னா எதுக்கு சண்மதி இவ்ளோ நார்மலான புடவையில இருக்க போறா? ஆமா, என்னதான் கோயில்ல கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு கல்யாண புடவை கூடவா எடுக்க மாட்டா? இவ ஏன் இப்படி இருக்கா? அண்ணா, ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. அங்க நிறைய பேர் நிக்கிறாங்களே, அங்க என்ன கல்யாணம் நடக்க போதா? இல்லம்மா, காமாட்சி விளக்கு, குங்கும பேழை, சந்தன பேழை, பன்னீர் செம்பு, பிரசாதம், இதெல்லாம் சீர்வரிசையை கொடுக்க போறாங்க. கல்யாணம் வேற எங்கேயும் நடக்குதுமா. அப்போ இங்க கல்யாணம் நடக்காதுங்களா? அட என்னம்மா நீ, அதான சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் அதே கேக்குறீங்க. அதுக்கு இல்லங்க, இங்க கல்யாணம் நடக்கும். இங்க கல்யாணம் நடக்கும், சாப்பிட்டு போலான்னு வந்தீங்களா? இவ்வளவு விவரமா கேட்கும் போதே தெரியுதா? யோ போயா, சும்மா அப்படியே விவரமா சொன்ன மாதிரி போய் உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆளை பாரு. இல்ல, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வந்திருக்கிறவங்களுக்கு பரிசு பொருளை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். போங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சாமியோட அருளால தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் செய்து கொள்ள போகும் ஜோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனா ஆனந்த், சீதா கணேசன், சண்மதி கார்த்திக், கோகிலா கார்த்திக், ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்க அனைவருக்கும் இப்ப பரிசு பொருள் கொடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ஜோடியா வாங்க. அடுத்து சண்மதி கார்த்திக், வாங்க. கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. உங்க கல்யாணம் ஏன் தலைமையில தான். நீங்க இல்லாமலா தலைவரே? ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம், சீக்கிரம். யாரும் பாருங்கப்பா.
பவானி, பவானி, சீக்கிரமா ஆர்த்தி எடுக்க ரெடி பண்ண. போ, அவங்க எல்லாரும் வந்துட போறாங்க. சும்மா இருங்க பாட்டி. நானே இந்த வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு கோவத்துல இருக்கேன். நீங்க வேற. இத பாரு, கோபத்தையும் வருத்தத்தையும் மனசுல வச்சுக்க பழகு. வெளியில காட்டி அசிங்கப்படாத. போ, போய் ஆர்த்தியை ரெடி பண்ணு. போ. பாட்டி, உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? இருக்கு, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீ ஏன் தோத்துட்டு தான் நினைக்கிற? இன்னும் சந்தர்ப்பம் இருக்குன்னு தைரியமா இரு. பவானி, ஆர்த்தி எடுத்துட்டு வா. நில்லுமா. சண்மதி, உன்னோட வேண்டுதல் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். போய் நல்லா ரெஸ்ட் எடுன. போ. வாமா, வா. அருண்பா, கல்யாண வேலைகள் என்னென்ன இருக்கு, இதுல யார் யார் என்னென்ன வேலை செய்யணும், எத்தனை மணிக்கு என்னென்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் தெளிவா குறிச்சு வச்சிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணு. எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. சரியா? சரிப்பா. ஏங்க, நாளைக்கு முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுல முகூர்த்த கால் நடணும். அவர் வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. ஆனா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னங்க பண்றது? அப்படித்தான் சண்மதி கல்யாணம் நடக்கணும்னா அது அப்படிதான் நடக்கும். அதுக்காக பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்க முடியுமா? இப்ப என்ன பண்ணணும் சொல்லு மங்கை. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு அந்த பந்தக்கால் சம்பிரதாயத்தை நம்மளே பண்ண என்னங்க? அது எப்படி பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? மாப்பிள்ளைய தம்பிய நினைச்சு நம்ம பண்ண வேண்டியதுதான். ஏங்க, என்ன நான் சொல்றது? அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க. என் பெரியம்மா பையனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. அத மனசுல வச்சுட்டு தான் நான் சொல்றேன். சொந்த தம்பியா இருந்தா பரவாயில்ல, இது அந்த மாதிரி இல்லல்ல. கார்த்திக் தம்பி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறாரு. எனக்கு என்னமோ மங்கை சொல்றது சரியா இருக்குமோன்னு தோணுது. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு தனக்குன்னு யாரும் இல்லைங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்துடக்கூடாது. அவர் சந்தோஷமா இருக்கணும்னா நாம மங்கை சொல்ற மாதிரி செய்யறதுதான் நமக்கு நல்லது சம்மந்தி. இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அருண், நீ மாப்பிள்ளை கிட்டையும் அவர் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் செய்ய போற ராஜுமா கிட்டையும் விஷயத்த சொல்லி அவங்கள காலையிலே இங்க வர சொல்லிடு. சரிப்பா. என்ன சொன்னாலும் எவ்வளவு வாட்டி சொன்னாலும் நீ அமைதியாவே இருக்க மாட்டியா பவானி? எப்படி அமைதியா இருக்கிறது? விட மாட்டேங்கிறாங்களே. ஆளுக்கு பேசுறத பாத்தீங்களா? அத்தை சொல்றத பாத்தீங்களா? கார்த்திக் அவங்களுக்கு தம்பி மாதிரியா. அதனால அந்த யாரும் இல்லாத பையனுக்கு நம்ம வீட்டுல பந்தக்கால் நடணுமா. அதுல அந்த சமையல்காரி ராஜேஸ்வரி தான் என்ன செய்யணுமா. சரி, அத்தை தான் அப்படி சொல்றாங்கன்னா மாமாக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இங்க பாரு, அவங்க என்ன செய்யணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நீதான் அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல பயங்கர குழப்பமா இருக்க. வேற என்னதான் பண்றது பாட்டி?
அவங்க சுபசகுனமா செய்ய நினைக்கிற விஷயத்த நாம அபசகுனமா மாத்தினா என்ன? என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமாண்டி, வாழையடி வாழையா வம்ச தழைக்கணும்னு தான் பந்தக்கால் நடுறது. இப்ப அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது அவசரமா நடந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்படி என்ன நடக்கும் பாட்டி? நாம தான் நடத்தணும். அப்படி என்னதான் நடத்த போறோம் அத சொல்லுங்க. யோசிப்போம் பவானி, யோசிப்போம். எல்லாருக்கும் ச்சே இது அபசகனமா இருக்கேன்னு புலம்புற அளவுக்கு என்ன செய்யலான்னு யோசிப்போம். பிரச்சனைய தூண்டுவோம், மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவோம், கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எப்படி? ராஜிமா வாங்க. இவர் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்கய்யா. மாப்பிள்ளைக்கு உறவுங்கன்னு யாரும் இல்லாததுனால நம்ம வீட்லயே பந்தக்கால் நட்டு விசேஷத்தை ஆரம்பிக்கலான்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு கார்த்திக் அம்மா ஸ்தானத்துல நீங்க தான் இருந்து இந்த சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும். சந்தோஷமா சேரையா? ரொம்ப சந்தோஷம். நான் போய் வேலையை பாக்குறேன். வரேன். சரி சரி. ஏமா சமையல்காரமா, பொண்ணு வீட்டுல இப்படி மாப்பிள்ளை வீட்டு சடங்கு செய்யறதெல்லாம் நல்லதா? நல்லது நினைச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். நாம நல்லதே நினைப்போம். என்ன பவானி? கார்த்திகை பெத்தம்மா மாதிரி இந்த சமையல்காரமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றான்? இவன் எதுக்குடி இங்க வரான்? தெரியலம்மா, நான் கூட நீ வர சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். நான் எதுக்குடி இவனை வர சொல்றேன்? இவன் வர வேகத்தை பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கும் போல இருக்கே. நாளைக்கு அந்த சண்முகத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் தம்பி இத கேக்குறதுக்கா வந்தீங்க? அது எப்படிங்க மறக்கும்? நான் தானே உங்களுக்கே சொன்னது. அதோட சேர்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்களே, அதுவும் ஞாபகம் இருக்கா? ஷாம், இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நாங்க நடக்க விட மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல. சொன்னீங்களே தவிர அதுக்கான எந்த வேலையும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. இங்க பாரு ஷாம், நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு நாம ஒண்ணும் இல்லாம நிக்க முடியாது. இது எவ்வளவு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து பார்த்து தான் செய்யணும். நீங்க எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு செய்யறதுக்குள்ள அங்க கல்யாணமே முடிஞ்சிடும் போல. இதுக்கு மேல நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களெல்லாம் நம்பி நான் மோசம் போனதுதான் மிச்சம். ஷாம், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் என்னங்க ஆகணும்? சண்மதியும் கார்த்தியும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே அவங்கள பிரிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது முடியல. நான் என்னென்னமோ பிளான் பண்ணதையும் மீறி சண்மதி வீட்டுல சம்மதம் வாங்கி இப்ப நிச்சயமும் முடிஞ்சு நாளைக்கு அவ கழுத்துல தாலியும் கட்ட போறா அந்த கார்த்திக்.
இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? ஷியாம், இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாளானைக்கு அந்த சண்மதிக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா அவ கழுத்துல தாலி கட்ட போறது அந்த கார்த்திக் இல்ல, நீதான். அந்த கார்த்திக்க பாதியிலே மணமேடையில இருந்து ஓட விடுறதுக்கான அத்தனை வேலையும் நான் பார்த்துட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட நிதானமா இருக்கணும். புரிஞ்சுதா? என்னமோ சொல்றீங்க, நம்புறேன். நம்பிதானே ஆகணும். உங்க பிளான் என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தேவை கார்த்திக் சண்மதி கழுத்துல தாலி கட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். மா பாவமா, எங்க நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமோ முடியாதோங்கிற பயத்திலேயே அவன் போற மாதிரி இருக்கு. அதனால அத பத்தின உண்மையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி, அது மூலமா தான் நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு அவங்க கிட்ட சொல்லி இருந்தா அப்பவாவது அவனுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. என்னடி பேசுற நீ? கார்த்திக் பத்தின ரகசியம் நம்ம கையில கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி. அத நினைச்ச நேரத்துல எல்லாம் நம்ம உபயோகப்படுத்த கூடாது. அதை எங்க, எப்படி, யாரு முன்னாடி உபயோகப்படுத்தினா அதுக்கு பவர் இருக்குமோ அங்கதான் வீசணும். அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதெல்லாம் சொன்னா இவனுக்கு புரியுமாடி? இவன் ஒரு ஆர்வ கோளாறு. கேட்ட உடனே போய் ஏதாவது ஏடா குடமா செஞ்சு மொத்தத்தையும் கெடுத்து விட்டான்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ஆர்த்தி, நீ பொறுமையா இரு. கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வச்சு கார்த்திக் யாரு, ராஜேஸ்வரி யாருன்னு சொல்லி மண்டபத்தையே எப்படி கதி கலங்க வைக்கிறேன்னு பாரு. பிடிங்க ராஜிமா. என்னாச்சு? ஐயோ ஐயோ, வாழைமரம் விழுந்துருச்சு, வாழைமரம் விழுந்துருச்சு. ஐயோ, என்னது இது? பந்தக்கால் நட்டதும் அபசகன மாதிரி வாழைமரம் விழுந்துடுச்சே. ஐயோ, என்ன சம்பந்திமா இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. என் மனசுல பட்டதை நான் சொன்னமா. எப்பவும் வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்கலையே, அதத்தான் சொன்னேன். அப்படி என்னம்மா நடக்காம போச்சு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? யாருமே இல்லாத ஒருத்தனை நம்ம குடும்பத்து மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டீங்க. சமையல் செய்யறவங்கள அவருக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்ய வச்சிட்டோம். புடவை தீ பிடிச்சி சிரமப்பட்டு வேண்டுதலை செஞ்சோம். இப்போ
வாழை மரம் விழுந்துருச்சு. பாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அதனாலதான் சொல்றாங்க. என்ன பவானி நீ நல்லது நடக்க போற நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இருங்கத்த, இப்பதான் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பவானி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இரு. அப்படித்தானே இத்தனை நாளா இருக்கேன். நம்ம சண்மதிக்கு ஜாதக பொருத்தம் கூட பார்க்கலையே. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல மாமா, ஜாதக பொருத்தம் பார்த்துடலாம். இந்த வாழை மரம் விழுந்தது மனசுக்கு சங்கடமா இருக்கு. பவானி, நாளான்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாராவது ஜாதகம் பார்ப்பாங்களா? அதுவும் போக மாப்பிள்ளைக்கு ஜாதகமே இல்லம்மா.